நாகராஜ சோழன் யூடியூப்பர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அண்மையில் நமது தமிழக முதல்வர் சட்டசபையில் ஒரு கதையை சொன்னார். பார்க்க நகைச்சுவையாக இல்லை, ரசிக்கிறது மாதிரி இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை, ரசித்தத்தானே ஆகணும். ஏன்னா அவர் தான் முதல்வர். அது நான் ஒரு சின்ன குட்டி கதை. கிராமத்தில் கதைக்கு கால் இல்லை, ஆட்டை தோளில் போட்டுட்டு ஒருத்தர் ஆட்டைக்கான்னு தேடிகிட்டே இருந்திருக்கார். இந்த குரல் கேட்டிருக்கு, எட்டத்துலேருந்து ஆட்டைக்கானுன்னு தேடுறியப்பா, பக்கத்தில் கிணறு நிறையா இருக்குது, கிணத்துலையாவது விழுந்திருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறார். ஒரு அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது. உடனே கிணத்த தாய் பார்த்துருக்கான். இவன் தோளில் இருக்கிற ஆடும் இவன் மூஞ்சும் கிணத்துக்குள்ளே தெரியுது. இங்கே பாருல, கிணத்து உள்ளே இருக்கிறான் பாருல அப்படின்னு ஆட்டோட கிணத்துக்குள்ளே குதிச்சிட்டானா. இதுலேருந்து என்ன தெரியுது? மக்கள் அருமையான ஆட்சியை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை பேசி மக்களுக்கு வரவேற்பு கிடைக்குதா மக்கள் மத்தியில் என்னான்னு தெரியல. உங்கள் கையில் தான் இருக்குது. இது இன்னொரு விஷயம், அவர் மு.க. ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் மக்களுக்கு நேரடியாக சென்றடைகிற திட்டம்லாம் இருக்குது. அவரை காணும்னு தேடுறீங்கள, அந்த கோப்புகளெல்லாம் எடுத்து பாருங்கள். இப்போ அந்த நிதி உதவி கொடுக்குறாருல மாதந்தோறும், அந்த பெண்களுக்கு மாதந்தோறும், அதை நிறுத்தி பாருங்கள். ஸ்டாலின் வருவார் வெளியில். பேருந்தை நிறுத்தி பாருங்கள், அதுலேருந்து ஸ்டாலின் வருவார், மு.க. ஸ்டாலின் வருவார். இந்த முதல்வர் திட்டம் இருக்குல்ல, அதையும் நிறுத்தி பாருங்கள், அதுலேருந்து வருவார். ஒற்றுமை தாங்க நாட்டின் பலமே. நீங்களே பிளவுவாத அரசியல் உண்டு பண்ணுறாங்கன்னு ஒன்றிய அரசு ஒரு டீப்பு நாடி சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதே இல்லைங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சிபிஐ விசாரணைக்காக போனீங்க, நீங்கள் ஆட்சியிலே உக்காந்துட்டீங்க. எங்கள் சாதாரண படிப்பு இல்லாத மக்கள் கூட பதில் சொல்லுவாங்க தங்களின் அரசியலை. அதனால் உங்கள் அரசியல் பயணம் நல்லதாக இருக்கட்டும், நயம்பட இருக்கட்டும், அன்போடு கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள்.